ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி சிம்பிளாக, அதாவது கறி மசாலா அதிகமாக வாடை இல்லாத அளவுக்கு சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். சிக்கன் கிரேவி. அதிகமாக இந்த பட்டை கிராம்பு வாசனை இல்லாமல் ரொம்ப மைல்டாக இந்த சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இன்றைக்கி குக்கரில் டக்குன்னு செய்கிறோம். இப்போ குக்கரில் ஒரு 100 ml கடலெண்ணெய் ஊற்றி அது சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடையே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா இந்த சிக்கனை குக்கரில் விசில் போட்டு வேக விட போகிறோம். அப்போ எல்லாம் வெந்துடும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் அளவுள்ள தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். கூடையே கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கிளறி விட்டு இந்த தக்காளி பழம் வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கிளறி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் கிளறி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கழுவி சுத்தம் பண்ணி வச்ச 1 கிலோ சிக்கனை இதில் நான் சேர்த்துக்கிறேன். கூடையே 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கூடையே 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பொடி. இந்த ஒன்று தான் இந்த கறி மசாலா வாசனைக்கு நான் இதை சேர்த்துருக்கேன். கூடையே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்போ இந்த மசால் பொடி இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். நான் தண்ணி இது வரைக்கும் எதுவும் சேர்த்துக்கல. அந்த கறியில் உள்ள தண்ணி தான் இப்போ பிரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு சில் தேங்காயும் கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கூடவே கொஞ்சம் தண்ணியும் கலந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு விசில் போட்டு வேக விட்டுடலாம். நான் வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக விடுறேன். 3 விசில் போதுமானது. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பரான கலர்ஃபுல்லான சிக்கன் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு கிளறி விட்டு நம்ம மல்லித்தழை தூவி இதை பரிமாறிக்கலாம். சிக்கன் அருமையாக வெந்து வந்திருக்கு. இது சாதம், பிரியாணி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பொதுவாக இது பயன்படும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. குயிக்காக செஞ்சாலும் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இந்த மெத்தட் பிடிக்கும். குயிக்காகவும் சுவையாகவும் இருக்கும், செய்ய முடியும் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்பவும் உங்களை சந்திக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை மேலான கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கேன். பாய்.